நீங்க போய்தான் ஆகணுமா? வேற வழி இல்ல. இங்கேயே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து நாம 100 வருஷங்களுக்கு அப்புறம் இச்சாதாரி நாகங்களா மாறணும். நாகலோக நியமப்படி ஒரு புஷ்கர காலத்துக்கு பூஜை பண்ணி இன்னொரு புஷ்கர காலத்துக்கு 12 ஜோதிலிங்கத்தை தரிசிச்சதுக்கு அப்புறம் தான் நாகலோகத்தை அடையலாம். நான் விரதத்தை முடிச்சிட்டு நாகலோகத்துக்கு போற வரத்தை வாங்கிட்டேன். ஆனா நீ 12 வருஷத்துக்கு வெறும் பூஜையை மட்டுமே பண்ணிட்டு இன்னும் ஜோதிலிங்க தரிசனத்தை பண்ணாம இருக்க. அதனால தான் நாம இப்படி பிரிய வேண்டியிருக்கு. எத்தனை தடைகள் ஏற்பட்டாலும் ஜோதிலிங்கங்களை தரிசனம் செஞ்சு நாகலோகத்துக்கு வரக்கூடிய வரத்தை வாங்கி உங்களோட வாழ்ந்தே தருவேன். அது வரைக்கும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் வந்து நான் உன்னை சந்திப்பேன். அறுவடைக்கு வந்த பயிரை அடமழை பெஞ்சு அழிச்ச மாதிரி நீ வந்து எனக்கு கிடைக்க வேண்டிய பொக்கிஷத்தை கிடைக்காம செஞ்சிட்டியே. என்ன ஆசீர்வதிங்கப்பா. நீ நல்லா இருக்கணும்மா. அம்மா, அம்மா எங்க? தம்பி,
டேய் தம்பி இந்தடா ஒரு தடவை எண்ணி பாரு. நீ இந்த ஜென்மத்துல மாற மாட்ட. எவ்வளவுதான் சொல்றது? ச்சே, நாய் வாழ நிமித்த முடியாது. நீ இந்த வீட்டுக்கு எஜமானிடி. நீ இப்படி பணத்தை திருடுறதும் இவன் சூதாடி லாபம் சம்பாதிச்சு கொண்டு வரேன்னு சொல்றதும் நீ குடுக்கறதும் வேலையா போச்சு. அதனால தாண்டி சாவியை நான் உன்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டேன். இது கூலிக்காரங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம். ஒரு நிமிஷம் நான் லேட்டா வந்திருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துருப்பியடி. டேய், கட்டுன பொண்டாட்டியும் பெத்த புள்ளையும் ஊர்ல தனியா விட்டுட்டு எத்தனை நாளைக்கு இதெல்லாம்? அது வந்து மாமா, லட்சுமி பிறந்த நாளைக்கு ஏதாவது gift வாங்கலான்னு தான். சீ, வாய மூடுடா. அப்பா, அம்மா பணத்தை எடுக்கிறதும் நீங்க திட்டுறதும் வழக்கமான விஷயம் தான். சரி, அம்மா பக்கத்துல நின்னு என்ன ஆசீர்வதிங்க. புரியுமா? நல்லா இருமா. மாமா, இந்தா என் பர்த்டே கிஃப்ட். கல்யாண பிராப்தி வஸ்து. வாங்கப்பா. அக்கா, ஆறு நிறைய தண்ணி ஓடினாலும் நாய்க்கு நக்கி தான் குடிக்க தெரியுமே தவிர தண்ணிய மொண்டு குடிக்க தெரியாது. அவர் என்ன நாய் வாழன்னு தான் சொன்னாரு, நீ என்ன நாயின்னே சொல்லிட்ட. என்னடா உடம்பு எப்படி இருக்கு? ஐயோ அக்கா, நான் சொன்னதுக்கு அது அர்த்தம் இல்ல. நாய் மாதிரி நக்கி குடிக்க கூடாது, ஒட்டக மாதிரி ஒரேடியா ஒட்டு மொத்தமா உறிஞ்சு குடிக்கணும்னு சொல்றேன்க்கா. ஏன் ஆயுசையும் சேர்த்து நீ 100 வருஷம் வாழணும் தாய். உன் ஆயுசு எங்க தாய்க்கு வேண்டாமா, தீர்க்காயுசா இருக்கணும்னு ஆசீர்வதிங்கோ. நீ நல்லா இருக்கணும் பாரு. விஸ்வநாதையா, உங்க ஆத்து பொண்ணோட பிறந்த நாளையே இவ்வளவு விமர்சையா கொண்டாடுறீங்களே, அவ கல்யாணத்தை எவ்வளவு சிறப்பா நடத்துவீங்கன்னு சொல்லுங்க. ஊரு பூரா பந்தல் போட்டு மேளதாளத்தோட தோரணம் கட்டி இந்த ஜில்லாவுல இருக்கிற அத்தனை பேரையும் கூப்பிட்டு ஒரு வாரத்துக்கு வகை வகையான விருந்து வச்சு புது துணிமணிகளை கொடுத்து என் தங்கத்துக்கு அமக்களமா கல்யாணம் பண்ணுவேன். அப்படி போடுங்க மாமா. என் பட்டு மருமகளோட கல்யாணத்தை மேல கொட்டி ரசிக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு மாமா. அவன்தான் சார் கோவிந்தன். கோவிந்தா நில்லு. கோவிந்தா வெளிய வாடா. என்ன செஞ்சா இவன்? எங்க கிளப்ல திருடிட்டு வந்தாங்க. கிளப்ல திருடினானா? ஆமா சார், டோக்கன் வாங்க இவன் போயிருக்கான். கேஷியர் இவன் கிட்ட கொஞ்சம் இரு, பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அதுக்குள்ள கேஷ் கவுண்டர்ல இருந்து 20,000 ரூபாய் திருடிட்டு வந்துட்டான் சார். நான் கிளப்புக்கு ஏற்கனவே 20,000 ரூபாய் பாக்கி வச்சிருந்தேன். அதை கட்டலனா என்ன விடுவாங்களா? அதனாலதான் கவுண்டர்ல இருந்து பணத்தை எடுத்து என் பேர்ல கட்டிட்டு நான் வெளியே வந்துட்டேன். அதை தவிர நான் பணத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு வரலையா மாமா? கேட்டிங்களா சார்? ஒரு தடவை இவனை எங்களோட அனுப்பி வைங்க. மறுபடியும் இவன் இப்படி செய்யாம இருக்க போலீஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அனுப்பி வைக்கிறோம். எனக்கு ஒரு ஆட்சேபனையும் இல்ல, அழைச்சிட்டு போங்க. ஐயோ மாமா, மாமா அவங்க என்ன கொன்னே போட்டுருவாங்க. இந்த தடவை என்ன மன்னிச்சு காப்பாத்து மாமா. சே, கொல்ல மாட்டாங்கடா. உனக்கு தெரியாது மாமா, போலீஸ் லாக்அப்னாலே டோட்டல் பேக்கப் தான். என்ன மன்னிச்சு விட்டு சொல்லு மாமா. டேய், இந்த வீட்ல உன்னை அடிக்கிறவங்க யாரும் இல்ல. ஏதோ கொஞ்சம் அடிக்கலாமேன்னு ஆசைப்பட்டு வந்திருக்காங்க. வேண்டாம், நான் எப்படிடா சொல்றது? இழுத்துட்டு போங்க எஸ்ஐ சார். அம்மா லட்சுமி, நீயாவது சொல்லுமா. அப்பா, நீ இவனுக்கு சப்போர்ட்டா? இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். என்ன மாமா அச்சதெல்லாம் போட்டு ஆசீர்வாதம் பண்ணாரு. இந்த ஒரு தடவை மட்டும் விட்டு சொல்லுங்கப்பா. என் பொண்ணு வார்த்தையை மீறி எனக்கு பழக்கம் இல்ல சார். இந்த தடவை விட்டுருங்க, அந்த பணத்தை நான் கொடுக்குறேன். ஓகே சார், நாங்க வரோம். வாங்க.